இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எல்லா கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்கள் தேவன் நம்மளை காத்தார். இந்த 10வது மாதத்திலே தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரவ்வளவு நல்லவர், நீரவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்மை செய்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, நன்றி அப்பா. ஆண்டவர் நேற்றும் இன்று மாறாதவரே, நன்றி அப்பா. எங்களோடு கூட இந்த வழி நடத்தினவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. 9 மாதங்கள் எங்களை சுமந்தவரே, எங்களை காத்தவரே, ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்தினவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த கால்வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இந்த வழி நடத்தணும் அப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் நம்முடைய கரம் வந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம்.
நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, செங்கடல் நலைதனுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா எல்லாம் சொல்லுவோம். தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் பார் உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் பார் உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, ஜீவனை தியாகமாய் வைத்த பல நடும் சேவையில் மரித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, மீட்ருக்களான பல நன்றி இழந்தே சத்துருக்களாயினாரே. எல்லாம் சொல்லுவோம். மீட்ருக்களான பல நன்றி இழந்தே சத்துருக்களாயினாரே, சத்தியத்தை சாத்து தேவ சீத்தம் செய்திடுவோம், சீத்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சாத்து தேவ சீத்தம் செய்திடுவோம், சீத்தம் செய்திடுவோம். எல்லாம் சொல்லுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால்
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பேன் அறிந்து வந்திடுவே அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவே அளவில்லா திரு ஆக்கமிதனே அவனியோர் கழிப்பே அவனியோர் களி எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் போடுவோம் அளவில்லா திரு ஆக்கமிதனே அவனியோர் கழிப்பே அவனியோர் கழிப்பே நன்றியம் பாடிடுவோம் நன்றியம் பாடிடுவோம் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தினீரே செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் எல்லாம் சொல்லுவோம் வானத்திலோ
உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உண்மையிலே சொல்லுவோம். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடும். மீண்டும் சொல்லுங்க. உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடும். எத்தனை பேர் காலை வேளையிலே கர்த்தருடைய அதிசயம் என்று அற்புதம் செய்திடும். மீண்டும் சொல்லுவோம். நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. மீண்டும் சொல்லுவோம். ஓ நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. மீண்டும் சொல்லுவோம். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. அன்று எகிப்திலே ஆண்டவர் வாதையை வரவைத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க அவர்களின் நிலைக்கால்கள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை தெளிக்க பண்ணினார். யாரெல்லாம் அந்த இரத்தத்தை அந்த நிலைக்கால்கள் மேல் தெளித்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த வாதையில் என்றும் சாவின் என்று மீட்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றோ நமக்கு அந்த வெளிப்புறமான இரத்த பூசுதல்ல, நமக்கு உள்ளுக்குள்ளாகவே கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அந்த சுதந்திரத்தை கர்த்தருடைய இரத்தத்தாலே நம்மை மீட்டு நம்மை கழுவினதான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் காலை வேளையில் அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள்? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையே முறித்திடுவோம், சாட்சியின் வசனத்தை செய்யத்திடுவோம், எல்லையில்லா செய்யக்கூடி ஏந்திடுவோம். எல்லாம் சொல்லுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை முறித்திடுவோம், சாட்சியின் வசனத்தை செய்திடுவோம், எல்லையில்லா செய்யக்கூடி ஏந்திடுவோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திரு, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும், ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பே, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பே, ஆவியின் நிறைவை திரும்பத்தாரோ, ஆவியின் நிறைவை திரும்பத்தாரோ. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். விலையேறப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தால் அழுவிடும். சொல்லுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தை அழுவிடுமே. சபைகள் எல்லாம் தெளிப்படைந்து
சபைகளில் தேவன் எழுந்தருளோ. சபைகளெல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளோ. ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லோ, ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சபையோரே, சிறையிருப்பை தீர்ந்த நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே. ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பரிசுத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, இருமையின் வார்த்தை அங்கரிப்போம். பரிசுத்த ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரிக்க. சொல்லுவோம், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால். மீண்டும் அந்த அடிகளை சொல்லுவோம், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியோ. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரோ, பரிசுத்தம் ஒன்றே அலங்காரோ. சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமோ. சொல்வோம், ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடுமே. சபைகளில் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளோ. சபைகளில் தேவன் எழுந்தருளோ. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே. சொல்லுவோம், ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். கருப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே. ஓ ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாயலோ. ரத்த கோட்டை
எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். மாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். மாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டும் சொல்லுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரை வாழ்வின் பலனாய் யாருக்கு பயப்படுவே. சொல்லுவோம். அவரே என் வாழ்வின் பலனாய் யாருக்கு பயப்படு. மீண்டும் ஒருவரை கூட சொல்லுவோம். அவரே என் வாழ்வின் பலனாய் யாருக்கு. மீண்டும் ஒருவரை கூட சொல்லுங்க. அவரே என் வாழ்வின் பலனாய் யாருக்கு பயப்படு. மீண்டும் சொல்லுவோம். அவரே என் வாழ்வின் பலனாய் யாருக்கு பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இனியை கடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ மூழ்கி போகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கடலை நீர் கிடந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எதிரோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் கிடந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித
பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா ஒன்றாக மாறிவிட்டி இருதயம் தந்து விட்டி பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா ஒன்றாக மாற்றிவிட்டி இருதயம் தந்து விட்டி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி எங்கள் தேவனே நாங்கள் ராஜானே நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை எல்லாம் சொல்லுவோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதாசைகள் இன்றே தாருமே அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே ஆவியில் ஜெபித்திட என்பேல் வாருமே எல்லாரும் கேட்போம் ஆவியில் ஜெபித்திட என்பேல் வாருமே ஆவியில் ஜெபித்திட ஆவியில் ஜெபித்திட ஆவியானவரே என்பேல் வாருமே ஆவியில் ஜெபித்திட ஆவியில் ஜெபித்திட என்பேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே தேசத்தை கலக்கிட திறனை தாருமே தேசத்தை கலக்கிட திறனை தாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமோ திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமோ திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூர்க்கும் தேவா ஆறுயே நண்பரே. ஹalleluya நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இந்த காலைவேளையில எங்களை நிரப்புவீராக ஆமென் ஹalleluya மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மேல் அந்த ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக ஹalleluya 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 இந்த நாள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக எல்லா வேதனையெல்லாம் மறைவதாக எல்லா பிள்ளை சுனிய கட்டெல்லாம் விலகுவதாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிறோம் ஹalleluya 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 எல்லா கரதடி எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே இந்த காலையிலே கேட்போம் ஆண்டவரே எங்களை இப்படி ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே ஆமென் இப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் பரிவார் உம்
உம்மாலன்றே இது யாரால் கூடும்? வெறும் கோலும் எருமையும் விலகாதிருக்கும். உம்மாலன்றே யாரால் கிரகிக்க முடியா காரியம் செய்வே. சர்வ வியாபியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் விலகாதிருக்கும். ஓம் கரம் என்னே விலகாதிருக்கும். எல்லாம் சொல்லுவோம். வெறும் கோலும் தடியும் விலகாதிருக்கும். ஓம் கரம் என்னே விலகாதிருக்கும். கிரகிக்க முடியா காரியம் செய்வே. சர்வ வியாபியே உம்மை ஆராதிப்பே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேசிலிந்து தூக்கி எடுத்தவரே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தேவினிலே பக்தனை தேற்றினீரே. தேவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா.
மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மீண்டும் சொல்வோம். முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வார். மீண்டும் சொல்லுவோம். முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மீண்டும் சொல்லுவோம். முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் 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 வல்லமை. ஓரியதரபோ சந்தரதோரபோரியா ஓரபதரபோ சம்பதரபோரியா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாருடைய கண்களை திறங்கப்பா. ஆமென். எல்லா ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லா கண்களை தட்டில தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா சொல்லுங்கள், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏன் இதயத்தில் உட்காந்து வேறு இடத்துல உட்கார வேண்டியதானு கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டுமாய் பாராட்டி நல்ல கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஆராதனை முடிவில் திருவிந்த ஆராதனை இருக்கும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் அந்த திருவிந்தில் நீங்கள் பங்கு பெறலாம். அது மாத்திரமல்ல, அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஈவினிங் 6 o'clock இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும். அதிலும் பங்கு பெறுங்கள். அந்த ஆராதனை முடிந்த பிறகும் திருவிந்து பரிமாறப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுக்க தீர்மானியுங்கள். சீக்கிரத்தில் அந்த உடன்படிக்கைக்கு நேராக வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்கள் யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10 o'clock நம்முடைய ஆலயத்தில் உபவாச ஜெபம் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் வந்து பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சாட்டர்டே நடக்கிறதான பிரதர்ஸ் ஃபெலோஷிப் அதிலையும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சரியாக 5:30 சகோதரமார்கள் கூடுகிற அந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் 6 o'clock ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனைகள் உங்களுக்கு தரப்படும். ஸோ வரக்கூடிய எல்லா பிள்ளைகள் அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 3rd சண்டே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் சரியாக 4:45 இருக்கும். அதுலேயும் வந்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். 4th சண்டே 4:45 ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அவருடைய கூடுகை இருக்கும். அதுலேயும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற பிள்ளைகள் எல்லா கரையிலும் உற்சாகமாய் தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வருஷத்தை நன்மையை மூடி சுட்டும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். துதின் மத்தியத்தில் வாசம் செய்கிறவரே, நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவரே, அப்பா இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே.
இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களை ஒருமனமாய் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பிறந்த நாட்களும் திருமண நாட்களும் கொண்டாடுவர்களும் அவங்களை ஆசீர்வதித்து சமாதானம் கொடுத்து அவங்களை பலப்படுத்தி நொடியில்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் பேச போகிற தாசரும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவர் மறுத்து நீங்கள் பேசுங்க. வெறுமையாக வந்து வெறுமையாக போகாதபடிக்கு தேவ சமாதானம் கிருபையும் அன்பம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு உட்காருங்கள். இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லா கரங்களும் உற்சாகமாக தட்டுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். வந்திருக்கிற பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிற ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக அவர் கொண்டு வந்துடுறீங்க உலகத்தில் அறிவுரை ஏசப்பா. இந்த சபையில் ஏசப்பா நிலைத்து இருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. பாஸ்டர் ஒவ்வொரு கொடுக்குற வார்த்தை ஏசப்பா அவருக்கு பலனாக இருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா அவர் பலனாக இருந்து சப்பா அவர் போக்கில் வருத்தில் எல்லாம் குறத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பத்துக்கு தனியிருக்கும் குறையில்லாதபடி என் தேவன் இம்மட்டுமாய் நீ கொண்டு வந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அவர் கொண்டு இன்னும் அநேக ஆத்மாக்களை இந்த சபையில் வந்து கொண்டு சேர்க்கட்டும் ஆண்டவரே. கன துதி மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தயவுசெய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, படித்து பாருங்கள். தொடர்ந்து வர விரும்புகிறீர்கள் என்றால் அதை ஃபில் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வீடுகளுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வர வேண்டும் என்றாலும் நீங்கள் காணிக்க சமயத்தில் அந்த ஹவுஸ் விசிட்டிங் கார்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் குடும்பங்களை நேரடியாக வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது மாத்திரமல்ல, திருச்சபை காரியத்திற்காக ஜெபியுங்கள். ஸோ தேவையான எல்லா தேவைகளை சந்திக்கணும். சபை கட்டுமான தடைகள் கர்த்தர் விளக்கணும். ஸோ அதை ஃபவுண்டேஷனுக்கு தேவையான மீதி தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் பாரப்படுங்கள். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் எல்லா தடைகளெல்லாம் நீக்க வேண்டும், அதற்காக பாரப்படுங்கள். ஸோ இன்னும் நமக்கு வந்து 3,90 lakh rupees நம்மளுக்கு தேவை. அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த தேவையை சந்திக்கும்படியாக, கொடுக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக அந்த ஃபவுண்டேஷனுக்கு 3,90 லட்சம் கர்த்தர் சந்திக்கணும். அதற்காக பாரப்படுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். உற்சாகமாய் விதைப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உற்சாகமாய் விதைக்க நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அம்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இதனால் கொடுக்க போகிற காணிக்கைகள் தசமாலை ஆசீர்வதிங்க. கடந்த மாதம் முழுவதும் உழைக்கக்கூடிய அந்த பலனை கொடுத்தீர், அதற்காக நன்றி. அன்றைய நாளிலும் ஆண்டவரை தேவன் தாமே இந்த காணிக்கை தசமகளை ஆசீர்வதித்து சபை கட்டுமான பணிக்கு ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை 3,90 லட்சம் அற்புதமாக சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. என் தேவன் தாமே உண்மையை நம்பி இருக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கப்படுங்க. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களை நீர் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடுகிறவர்களை உற்சாகமாய் கொடுப்போம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே
பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நம்மள கண்களை மூடி ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கிற சௌபாங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மள கண்களை மூடி ஜெபிப்போம். ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳ ನಡುವೆ ವಾಸ ಮಾಡುವ ಸುಮಧುರ ಯೇಸುವೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದು 9 ತಿಂಗಳು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದು 10ನೇ ತಿಂಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಇದುವರೆಗೂ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ಆರಾಧಿಸಲು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, ಕೊಟ್ಟಿರುವ ಕರಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, ಕೊಡದಿರುವ ಕರಗಳನ್ನು ಕೊಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ 10ಕ್ಕೆ 20ರಷ್ಟು 50ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ದ್ವಿಗುಣ ಮಾಡಿಸಿ ದೇವಾಲಯದ ಅಭಿವೃದ್ಧಿ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಆಹಾರದ ಕಣಜಗಳನ್ನು ತುಂಬುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, ಹಣದ ಕಣಜಗಳನ್ನು ತುಂಬುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ದೇವಾಲಯದ ಕಟ್ಟಡದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯು, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯು ತನು ಮನ ಧನದಿಂದ ಈ ದೇವಾಲಯದ ಕಟ್ಟಡದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಹಣದ ಹಸ್ತವನ್ನು ನೀಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ದೇಶದಲ್ಲಿರುವ ವಿದೇಶದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯು ಈ ದೇವಾಲಯದ ಕಟ್ಟಡದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಹಣದ ಹಸ್ತವನ್ನು ನೀಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಬಲವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ஆமென். 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸோ கர்த்தர் தொடர்ந்து நம்மளை அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ இந்த நாட்களில் பார்ப்பில் என்றால் இந்த ஊழியத்துடைய ஆரம்ப நாட்களில் என்னுடைய 2வது மகன் கிளிஃபோர்ட் டேனியல், சரியா, அவன் வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு போகணும், ப்ரீ ஸ்கூல், சரியா, அந்த ப்ளே ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க, சரியா, சேர்க்கறதுக்காக நாங்கள் முயற்சி செய்தோம். அப்பொழுது அதோடய ஃபீஸ் வந்து 15,000 ரூபாய், 15,000 rupees. நான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஸோ 15,000 ரூபாய். ஸோ அன்றைக்கு அந்த 15,000 கொடுப்பதற்கு எங்கள் கரங்களில் அவனை கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு கையில் காசு இல்லை. ஸோ அது ஒரு கடினமான ஒரு பாதை.
நான் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். ஸோ என்னுடைய தேவைகளுக்காக இது வரைக்கும் சபையும் கேட்டது கிடையாது, சால்வேஷன் டிவிலையும் கேட்டது கிடையாது, யாரிடம் கேட்டதும் கிடையாது. என்னுடைய பர்சனல் தேவைகளை கர்த்தர் இது வரைக்கும் கல்வியாக நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ அந்த டைமில் 15,000க்காக நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஏன்னா அதே வீட்டில் மேலே வந்து சிஸ்டர் ஷக்கீனா அவங்களுடைய மகன் இதே வயசு, அவனோட கொஞ்சம் வயசு மாதங்கள் பெரியவன். அவன் அந்த ஸ்கூலில் தான் ப்ளே ஸ்கூலுக்கு போவான். போகும்போது கீழே வந்துட்டு கிளிஃபோர்டுன்னு தட்டிட்டு போவான். ஸோ இவனுக்கு அது வந்து ஒரு மாதிரி சின்ன குழந்தை இல்லை அது. ஸோ இவனை அப்படியே பரிதாபமாக பார்ப்பான். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இது பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க முடியலையேன்னு. ஆனால் கொஞ்சம் சில மாதங்களில் அந்த 15,000 ரூபாயை சேர்த்துட்டு முன்னாடி நாள் போயிட்டு எல்லாம் ஸ்கூலில் போய் சொல்லிட்டு வந்துட்டோம், நாளைக்கு வந்து என் பிள்ளையை சேர்க்கிறோம் என்று. ஸோ அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு ஷூவெல்லாம் அடுத்த நாள் காலையில் மாட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான் இருக்கும் பொழுது சால்வேஷன் டிவி ஆஃபீஸ்லேருந்து அங்கே கால் வந்துச்சு, அண்ணே இதை மாதிரி வந்து கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா ஊழியத்தோட ஆரம்பம் அது ஆன்டி கேம் வச்சு தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கர்த்தர் நல்லா நிறைய கேமரா கொடுத்துருக்குறாரு. அதற்கான தேவன் நன்றி செலுத்துக்கிறேன். அது கர்த்தருடைய கிருபை. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. 15 அந்த கேமராவோட விலை வந்து 15,000. இப்போ எங்களுக்கு முன்பதாக கேமராவா பையனோட படிப்பா, இதுதான் எங்கள் முன்னாடி இருக்கிறது ஒரு சவால். ஸோ 15,000 கொடுத்தா அவனை சேர்த்துடலாம், அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். ஆனால் 15,000 கேமரா கொடுத்தா ஆத்துமாக்கள் அறுவடை செய்யலாம். ஸோ இந்த ரெண்டுமே என் முன்னாடி இருந்தது, எங்கள் முன்பாக இருந்தது. ஸோ தீர்மானித்து கேமராவை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவனை ஸ்கூலில் சேர்க்க முடியாது. அப்பொழுது அவன் சின்ன குழந்தை, அவன் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அவனை நான் கட்டி அணைத்து கொண்டு நான் சொன்னேன், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த ஞானத்தை உனக்கு தருவார், அந்த கிருபை உனக்கு தருவார், நீ நன்றாய் படிப்ப, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படி சொல்லி ஒரு தகப்பன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அன்றைக்கி நான் வைத்தேன். ஸோ 2 பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸோ கர்த்தர் 2 பேரையும் வித்தியாசமாக நடத்துகிறார், அதை நான் பார்க்கிறேன். கேல்வின் ஆகட்டும், கிளிஃபர்ட் ஆகட்டும், கர்த்தர் ஒரு திட்டத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஸோ அதோடு கேமரா வாங்கிறதுக்கு நான் சென்னையில் இருக்கிற ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு கேமரா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் சொல்லுகிறேன், அந்த நாளிலிருந்து இது வரைக்கும் கர்த்தர் என் பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை இது வரைக்கும் பொறுப்படுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும், ஏன்னா இப்போ பார்ப்பீர்கள் என்றால் இந்த வாரம் நாங்கள் குடும்பமாக இருக்க மாட்டோம். நாங்கள் அவன் கிளிஃபோர்டுக்கு வந்து வெளிநாட்டில் மெடிக்கல் படிக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் அவனை மெடிக்கலில் சேர்க்கறதுக்காக அவனை நாங்கள் அழைத்து செல்லுகிறோம். ஸோ 6 வருஷத்துடைய படிப்பு அது. ஸோ அவனை அழைத்து போகிறோம். அவனுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் அந்த மகன் நன்றாய் படித்து ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஸோ அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஸோ மகனுக்காக ஜெபியுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நான் பார்த்துக்கிறேன் ஜேம்ஸ், எல்லாம் நான் செய்கிறேன்னார். நான் அவரையே நான் பார்த்துருந்தேன். கடைசியில் ஆண்டவர் வந்து பாடத்தை புகற்றினார், நீ அவரை பார்க்காத என்ன பாரு. அவர்கிட்ட வந்து என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ உண்மையாக நான் சொல்லுகிறேன், அதை கர்த்தர் சந்தித்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஊழியத்திலிருந்தோ சபை காரியத்திலிருந்தோ ₹1 நான் எடுக்கல, கர்த்தருக்கு சாட்சி. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அதற்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். என் அன்னைக்கு நடத்தின தேவன் இன்றைக்கு நடத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஸோ 6 இயர்ஸ் அவன் படிக்க வேண்டும். ஸோ எப்போ லீவ் இருக்கிறதோ அவன் வருவார். அதனால் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த மகனுக்கு அங்கே இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி விட்டது கிடையாது. முதல் தடவையாக படிப்புக்காக ஓகே போகட்டும், ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ 2வது போய் கொண்டு இருக்கிறார். மூத்தவருடைய திட்டம் தேவனுக்கு கருதல் இருக்கிறது, அவனையும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஸோ ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஒரு 15,000 விதைச்சேன், இன்றைக்கு வரைக்கும் அறுவடை செய்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அதில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறார் என்பதை நான் பார்த்து நான் தேவன் மகிமை செலுத்துகிறேன். ஸோ சிலருக்கு தெரிந்து சில உதவிகளை நீங்கள் செய்தீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா யார்ட்டையும் சொல்லலை, ஆனாலும் சிலருக்கு தெரிந்து சில உதவிகள் செய்தீர்கள். உண்மையாகவே உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடியானோடும் இந்த குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் நீங்கள் பக்கபலமாய்
இருப்பதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் உட்கார்ந்த மனமாக மகனுடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் சுகமாய் கொண்டு சென்று அந்த தேசத்திலே மகனை அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தும்படியாக நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட அந்த வழி நடத்தட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, தேவன் தாமே அவனுடைய படிப்பில் வந்து கரம் வந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கே இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தா உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும். அந்த தேசத்தில் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைங்க. அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துங்க. அந்த 6 years அந்த மெடிக்கல் ஸ்டடீஸை முடித்து ஆண்டவரே கர்த்தாவே மகன் மேல் இருக்கிற திட்டத்தை நீர் பரிபூரணமாக நிறைவேற்ற விடமாக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே நீரே கூட வந்து வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும், எல்லா நன்மையில் நிறைவாய் கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஊழியத்திலும் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் என்றைக்குமே விடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் நீதிமானாக மாற்றுறதுங்க, கர்த்தர் மற்றெல்லாம் பார்த்துக்கொள்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ நீதிமானாக இருந்தால் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ நீதிமானாக இரு. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உண்மையாகவே எனக்கெல்லாம் தகுதி கிடையாது. டாக்டர் படிக்க வைக்கிற தகுதியில் எனக்கு கிடையவே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் யாரும் டாக்டரே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அனாதி திட்டம், தீர்மானம். ஸோ கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் நிறைய பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு அநேகர் காணப்படலாம். இந்த நாளில் நம்ம வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள். ஸோ என்ன பாஸ்டர் ஒரே அப்போஸ்தலர்லேயே இறங்கிட்டார்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நான் அதிகமாக தியானிக்கிற ஒரு பகுதியாக இப்பொழுது இருக்கிறது. அதே மாதிரி 90 days வேதாகமத்தை படித்து முடிக்கிறதுக்காக அந்த ஷெட்யூல் ஷீட் வந்து வெளியே வச்சுருக்கிறோம். போகும்பொழுது ஒரு 90 days, இன்னும் 90 நாளில் நீங்கள் வேதத்தை படித்து முடிச்சிடலாம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு வேண்டுமோ கேளுங்க, சும்மா அப்படியே தூக்கிட்டு போயிடாதீங்க. படிக்கணும்னு ஆசை இருந்தால் எடுத்துகிட்டு போய் படிங்க. நிச்சயமாகவே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ 90 நாளில் ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? 90 நாளில் ஈஸியாக படிக்கலாம். எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கிறீங்க? முதல்ல ஆரம்பிச்சாலும் கரங்களை பார்த்துக்க. பரவாயில்ல, இவ்வளோ பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. எனக்கு சபா மக்கள் எல்லோரும் படிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். அல்லேலூயா. அது நீங்கள் கூரை பிடிச்சிட்டு வரும்னு சொல்லுவாங்களே, அது வரும். அல்லேலூயா. அது மாதிரி ஆசீர்வாதம் வரும், கூரை பிடிச்சிட்டு வரும். ஏன்னா வசனத்தில் அந்த அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதனால தான் பிசாசு வந்து எல்லாத்தையும் செய்ய விடவும் வசனத்தை படிக்க விட மாட்டான். சரியா? வசனம் டைம் தான் நம்மளுக்கு என்ன வரும்? தூக்கமாக வரும். தூக்கம் வரணும்னா பைபிள் எடுத்து உட்காந்தா போதும், தூக்கம் வந்துடும். தெரியுமா? டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தூக்கமே வரல, நைட்டு பைபிள் எடுத்து உட்காரு, 2 minutes தூங்குறியா இல்லை பாரு, கண்டிப்பாக தூங்கிடு. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு நல்லா தெரியும், இதை படிச்சிட்டின்னா உனக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். அதனால் அந்த இதை டச் பண்ண விட மாட்டான், பிசாசு விடவே மாட்டான். ஸோ ஆனால் நீங்கள் அதை மேற்கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள். உண்மையாகவே நான் சொல்லுங்கிறேன், கூரையை பிடிச்சிட்டு வரும், ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 90 days டெஸ்ட்டுனே வைங்க. சரியா? 90 days சேலஞ்சு பண்ணுறேன் நான். டெஸ்ட்டு வைங்க. December 31 இந்த ப்ராஸ்பரிட்டி உங்கள் வீட்டில் இருக்கா மட்டும் இல்லையா பாருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் படிப்பீங்க? படிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரியுதோ புரியலையோ படி. ஸோ படிக்க தெரியாதவங்களுக்கு ஆடியோ பைபிள்லாம் இருக்குது. சரியா? ஆடியோ பைபிள்லாம் இருக்குது. யூடியூப்பில் போனீங்கன்னா அதை பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு கூடவே சேர்ந்து அதை போட்டுவிட்டு நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அதை போட்டுவிட்டு உட்காந்து அதை பார்க்கணும். சரியா? படிக்க முயற்சி பண்ணுங்கள், படிக்க முயற்சி பண்ணுங்கள். போட்டு விட்டு நான் பாட்டுக்கு வேலை செய்வோம் பதர், அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் படிப்பு கிடையாது. உட்காந்து அது முன்னாடி உட்காரணும், உட்காந்து அதை கேட்கணும். கேட்டிங்கன்னா ஓகே. அது படிக்க தெரியாதவர்களுக்கு. படிக்க தெரிந்தவர்கள் ஃபிசிக்கலாக பைபிள் எடுத்து படிங்க. சரி? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. ஸோ கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ஸோ வீட்டில் கேட்டிருந்தாங்க, எப்போ நீங்கள் பைபிள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க, எத்தனை முறை முடிச்சிருக்கீங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? அப்போ நான் 6th standard படிக்கும்போது 6th standard படிக்கும் பொழுது பைபிளை வந்து 2 முறை படிச்சிருக்கிறேன். 6th standard படிக்கும் பொழுது 2 times. 6வது படிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால் முடிச்சிருக்கிறேன். சரியா? ஓகே, கர்த்தர் நல்லவர். அதனால் நீங்கள் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க, நல்லா படிங்க. சரியா? நிறைய முறை என்னுடைய ஒரே ஒரு சேலஞ்ச் வைப்போம். உங்கள் ஏஜ் என்ன ஏஜ்? யாரும் சொல்ல மாட்டேன்ல? கரெக்டாக யாரும் சொல்ல மாட்டீங்க, உங்கள் ஏஜ் சொல்ல மாட்டீங்க. சரி, உங்கள் ஏஜ் 20 இருந்தால் எத்தனை முறை படிக்கணும்? 20 times படிச்சிருக்கணும். 40 இருந்தால் 40 times படிச்சிருக்கணும். 50 இருந்தால் எத்தனை முறை படிக்கணும்?
ஏங்க வருஷத்துக்கு ஒன்று தான் நாங்கள் கணக்கு போடுங்க. அல்லேலூயா. படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற இதை முடிங்க. 90 வயசுனா 90 முறை படித்தேன்னு சாட்சி சொல்லிட்டு கண்ணை மூடு, மகிமையில காணப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க? பண்ணலான்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்போம். ஸோ மேக்ஸிமம் சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நாளில் பைபிள் நான் படிச்சிருக்கிறேன். 15 days. ஸோ 50 வேலையெல்லாம் வச்சுட்டு 15 நாளில் நான் படிச்சிருக்கிறேன். இன்னும் அடுத்தது ட்ரை பண்ணுறேன். சரியா 72 hours படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அல்லேலூயா. 72 மணி நேரத்தில் படிக்கணும். சரியா. அடுத்தது 48 மணி நேரம் படிக்கணும். அடுத்தது 24 மணி நேரத்தில் படிக்கணும். சரியா. ஏங்க உலகத்தில் எத்தனையோ பண்ணுறான், நம்ம பதமாக பண்ணுவோம். படித்து பாருங்களேன். நான் சொல்ல படிங்க கொஞ்சம். எனக்கு என்னமோ நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு. படித்து பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் படிக்க ஒரு முயற்சினாச்சும் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்கள் பாட்டு ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து படிப்பேன், நாங்கள் உட்காந்து வேலை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். உங்கள் மைண்டு ஏன்னா சகோதரிகள் நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் டைமே ஒதுக்கி தரேன். எப்படி படிக்க முடியும்னு தெரியும். சமையல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வேலையெல்லாம் என் வேலையெல்லாம் முடித்த பிறகு நான் சொல்கிறேன். என்னுடைய 8 மணி நேர வேலைகள் இதெல்லாம் முடித்த பிறகே படிக்க முடியும். அதனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக படிக்க முடியும். சும்மா சாக்கு சொல்லக்கூடாது. சரியா. படிக்க முடியும். ஆனால் படிங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸோ சீக்கிரத்தில் நம்ம சபையில் எல்லாரும் பைபிள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ பைபிள் படிக்கணுன்னா முதல்ல என்ன வாங்கணும்? பைபிள் வாங்கணும். புக் ஸ்டாலில் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். அல்லேலூயா. எப்படி மார்க்கெட் பண்ணுறேன் பார்த்தியா? சரி சும்மா சொல்கிறேன். வாங்கிக்க, எங்கேனாலும் வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க. சரியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி வேதத்துக்கு நேராக நம்ம திரும்புவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. சரியா. வீட்டில் போய் 23வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். நல்ல சம்பவம் இதில் இருக்கும். அதில் 6வது வசனத்திலிருந்து நான் 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஸோ முழு அதிகாரமும் தியானிக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் 6லேருந்து 11 முதலாவதாக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். 7வது வசனத்தில் அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. 8வது வசனத்தில் எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். 9வது வசனத்தில் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதப்பாரர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். 10வது வசனத்தில் மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். 11வது வசனத்தில் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஸோ இந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் 21வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 21லேருந்து படிச்சிங்கன்னா இந்த இடத்துல எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், பேசுவார். சில தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுவாங்க, நீங்கள் போகாதீங்க, அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை பிடிச்சிருவாங்க, அங்கே உபத்திரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே எச்சரிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி அவங்க சொல்கிறதையும் கேட்காம யார் போவார்னா நம்ம பவுல் போவார். எங்கே போவார்னா எருசலேம் போவார். ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, எப்படியாவது அங்கே இருக்கிற திருச்சபையில் என்ன பண்ணணும், பலப்படுத்த வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால் எருசலேமுக்கு அவர் எல்லாம் காணிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார், அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக போவார். ஸோ ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுவார், வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லுவார். ஆனாலும் இவருக்கு என்ன ஒரு வாஞ்சை. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த 21வது அதிகாரத்துலேருந்து இவரோட ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்கும், இவரோட பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா யார் சொல்லி கேட்கல சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லி நம்ம கேட்கல. சில டைம் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில காரியங்களை எச்சரிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். யோனா மாதிரி என்ன பண்ணுவோம், கீழ்ப்படியாமல் வழி விலகி போவோம். அப்போ போகும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, யோனாக்கு மாத்திரம் இல்லை, கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன வந்துச்சு,
பயங்கர சேதம் வந்துச்சு. ஏன்னா தேவ சித்தம் எங்கன்னா நினிவேக்கு நீ போகணும், சரியா? ஆனால் இவர் எங்கே போகிறாரு? தர்ஷீஷ்க்கு கப்பலே இருப்பார். கையில் காசுக்கு எல்லாம் இருக்குது. நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரால் வரும்னா நம்மளால் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளால் தான் பிரச்சனையே. கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் கடைசியில்? ஆண்டவர் பண்ணிட்டாரு. ஆனால் யாரால் பிரச்சனை? யாரால் பிரச்சனை? என்னால். சொல்லுங்கள் ஆமேன். என்னால் உன்னால் கண்ணால் ஏதோ ஒன்று விடு. அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளால் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம், கேட்க மாட்டோம். இப்போ பவுலோடைய லைஃப்பில் மினிஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான போராட்டம் எங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கல. 21வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவருடைய இது வந்து ரொம்ப பீக்கில் போகும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பர் சேதத்தில் மாட்டுவார், சரியா? 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கப்பர் சேதம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஏன் இவ்வளோ ப்ராப்ளம், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ போராட்டம்னா ஆண்டவர் எச்சரிக்கிறார், வேண்டாம் போகாத செய்யாத அப்படி சொல்கிறாரு. அது ஒழுங்காக கேட்டுட்டு நிறுத்திட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன தான் இருக்குது பார்க்கலாமே, என்ன தான் இருக்குது செய்யலாமே, போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் மம்பளை மாட்டிக்குவோம். ஆனாலும் ஒரு வேளை அப்படி போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால் இன்றைக்கே நீ தப்பிச்சுன்னு வெளியே வந்துரு. அல்லேலூயா. ஸோ ஒருவேளை நம்ம ப்ராப்ளமில் மாட்டி இருக்கலாம். சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் போயிருக்கலாம். பிரதர் கைமீறி போயிடுச்சு பிரதர், இது என் பிரச்சனை வந்து கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருந்தால் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வெளியே வந்துருவோம் சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. வெளியே வந்துருவீங்களா? அல்லேலூயா. வெளியே வரவங்க அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். வெளியே வந்துருவோம் பிரதர், வெளியே வந்துடும். ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா வசனங்களை நான் குறிப்பிட்டு நான் சொல்லுகிறேன். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், சரியா? நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்ன சொல்கிறாருன்னா திடன்கொள், சரி? திடன்கொள். அப்போ என்ன மீனிங்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் யாரும் வர முடியாத இடம், யாரும் பேச முடியாத இடம், யாரும் பார்க்க முடியாத இடத்துல ஒரு பிரச்சனையில் பவுல் இருக்கிறார். அந்த இடத்துல யார் வந்து அவரை கம்ஃபர்ட் பண்ணுறாங்கன்னா ஆண்டவரே வந்து அவனை ஆறுதல் படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பிரச்சனையில் போகும்பொழுது நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதலாவதாக ட்ரஸ்ட் த லார்ட் டு கம்ஃபர்ட் யூ. ஆமென். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல பிரதர் நான் இருக்கிற இடத்துல யாரும் என்னை வந்து தேற்ற முடியாது, யாரும் என்னை பார்க்க முடியாது, யாரும் என்னை விசாரிக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் என் பிரச்சனை யாருக்குமே புரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசி ஆவியானவரே என்னை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னா, சில டைம் வந்து காட் கம்ஃபர்ட் அஸ் இன் இஸ் டைம். அவருடைய நேரம் வரணும். நீங்கள் ஜோம் பண்ண உடனே உங்களை கம்ஃபர்ட் பண்ண மாட்டார். அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக வருவார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரத்துலேருந்து பிரச்சனை சந்திக்கிறார். ஆனால் அப்போல்லாம் வராதவர் இப்போ வந்துட்டார். ஏன்னா இந்த பிரச்சனையுடைய இது தீவிரம் அதிகமாகுது. இப்போ நம்ம கம்ஃபர்ட் பண்ணலன்னா இவர் என்ன ஆகிடுவார்? சோர்ந்து போயிடுவார். இவர் வந்து உண்மையாகவே சோர்க்குள்ளார போயிடுவார். அதனால ஆண்டருக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷனை இந்த டைமில் கம்ஃபர்ட் பண்ணணும், இந்த டைமில் இவனை கம்ஃபர்ட் பண்ணலன்னா இவன் சோர்ந்து போயிடுவான்னு ஆண்டருக்கு நல்லா தெரியும். அந்த டைமில் கண்டிப்பாக உன்னை கைவிடாதபடி கர்த்தர் நடத்திடுவார். அல்லேலூயா. உனக்கு வந்து ஆறுதல் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருக்கு தெரியும் எந்த டைமில் வரணும்னு தெரியும். நீங்கள் பார்க்கலாம், மார்த்தாள் மரியாள் சொல்லி அனுப்புகிறாங்க, தன்னுடைய சகோதரன் வியாதியாக இருக்கிறான், அவருக்கு நல்லா தெரியும் இவன் மரிச்சிட்டான்னு தெரியும், சரியா? ஆனால் 4 நாள் டிலே ஆகி வராரு. அப்போ 4 நாள் நீங்கள் யோசிக்கலாம், அவங்களும் யோசிக்கலாம், 4 நாள் ஆயிடுச்சு இன்னும் வரல, நம்மளை வந்து ஆறுதல் படுத்தலையே, நம்மளை வந்து ஒரு தேர்தல் கொடுக்கலையே, எதுவுமே செய்யலையேன்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டருக்கு ஒரு நேரம் இருக்குது. 4 நாள் கழித்து நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள இப்போ என்ன பண்ணுவேன்? ஆறுதல் படுத்துவேன். ஸோ 4 நாள் அங்கே அதுக்கு அவருக்கு ஒரு நேரம் இருக்குது. அது மாத்திரமில்லை, அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கே வருவார், இந்த நிமிஷமே வருவார், இந்த நிமிஷமே வந்து நம்மளுக்கு பலனா எதனா வார்த்தை சொல்லுவார். சில டைம் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இன்றைக்கி நான் பேசணும் ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, ஆறுதலாக பேசுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜோம் பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் என்ன ஆகாது? ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அன்றைக்கி ஆண்டவர் பேச மாட்டார்.
ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளமில் எவ்வளோ சீரியஸான இஷ்யூவில் நீங்கள் போயிருந்தாலும் ஒரு காரியத்தை நம்புங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், கரெக்டான சமயத்தில் கரெக்டாக என்ன பண்ணுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. சில டைம் உங்களுக்கு புரியாது, சில டைம் உங்களுக்கு புரியாது, எந்த டைமில் என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். அந்தந்த காலத்தில் அது நடத்துகிறார். ஸோ ஒரு ஆள் வந்து பயங்கரமாக உழைக்கிறவர் பேர் வேணால் என்ன வச்சுக்கலாம், வின்சென்ட்னு வச்சுக்குவோம், சரியா? அல்லேலூயா. ஸோ பயங்கரம் உழைக்கிற கஷ்டப்படுறவர், எல்லாமே நல்ல கஷ்டப்படுற ஆள். ஆனால் அவருக்கு கஷ்டப்பட்டால் என்ன கிடைக்கலன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கல, எந்த ஒரு வருமானம் கிடைக்கல, எல்லாம் வந்து நஷ்டமாக போகுது, எதுவுமே கையில் நிற்கல. அது பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை வெறுத்து போயிட்டா. டெய்லி ஜோம் பண்ணி பார்க்குறாரு, ஆண்டவரை கைட்டு செய்கிற காரியத்தில் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேக்கு, எல்லாம் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெக்ஸாக உட்காந்துருக்கிறார். ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த இடத்து வழியாக ஒரு ஊழியர் கடந்து போகிறார். ஜேம்ஸ்ன்ற ஊழியர் என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக போகிறார். அவர் வின்சென்ட்டை பார்க்குறாரு. எப்படி இருக்கிறான் அவன், சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறான். கேட்குறாரு, என்ன பாச்சு சோர்ந்து போய் உட்காந்துருக்குற? உடனே சொல்கிற, பாஸ்டர் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒன்று நிற்க மாட்டேக்கு, எல்லாம் கஷ்டமாக எல்லாம் அப்படியே போயிடுது, தண்ணியில் போகிற மாதிரி போகுது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பாஸ்டர், என் வாழ்க்கையை சோர்ந்து போய்ட்டு, ஆண்டு இருக்கிறாரா இல்லையா அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, தூரத்தில் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு மரத்தை காண்பிட்டு சொல்கிறாரு, தம்பி அந்த மரம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்பார். அப்போ அவன் சொல்லுவான், அது ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு விதையை போட்ட ஒரு சின்ன மரமாக இருக்கும், சரியா? அது மரமாக இருக்கும் பொழுது அது யாருக்குன்னா பிரயோஜனமாக இருந்ததா? சின்ன மரமாக இருக்கும்போது யாருன்னா பிரயோஜனமாக இருந்துச்சா? இல்லை. ஆனால் காலங்கள் ஆக வெயில் மழை காற்று எல்லாம் அது மேலே பட்டு அது பெரிதாக ஆக ஒரு காலத்தில் என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் நிழலை கொடுத்தது, ஒரு காலத்தில் எல்லாம் பழங்களை கொடுத்தது, இளைப்பாறதுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த மரம் வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் சில டைம் சின்ன மரமாக இருக்கும் பொழுது அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது என்ன ஆகுது, கண்டிப்பாக பிரயோஜனமாய் மாறிச்சு அந்த மரம். அதே மாதிரி இன்றைக்கி நீ யோசிக்கலாம், நான் கஷ்டப்படுறது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போகுதுன்னு யோசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்வார். ஆமே. எத்தனை பார்த்து விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நீ வளரலை, அதனால தான் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, அப்படி இருக்கிற. கர்த்தர் உன்னை வளர வைப்பார், ஒரு நாள் கொண்டு வருவார், உன்னை உயரத்தில் கொண்டு வருவார். நீ அநேகருக்கு நீ பிரயோஜனமாக மாற்றும், அநேகரை நீ ஆறுதல் படுத்துவ. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஒருவேளை அது கம்ஃபர்ட் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். பிரதர், இவ்வளோ பிரச்சனை, ஆண்டர் என்ன கிட்ட வந்து பேசவே மாட்டுக்காரு, ஆண்டர் என்னை வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டுக்காரு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், கரெக்ட் டைமில் கரெக்டான வழியில் உன்னை கர்த்தர் கம்ஃபர்ட் பண்ணுவார். ஆமே. அல்லேலூயா. ஸோ இன் இஸ் டைம் இன் இஸ் வே கர்த்தர் கம்ஃபர்ட் பண்ணுவார். ஸோ பவுலை வந்து கரெக்டான டைமில் வந்து பிடிக்கிறார் பாரு. யோசிச்சு பாருங்கள், கப்பல் சேதம் ஆகுது, 14 நாள் வந்து சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, சரியா? 14 நாள் சாப்பிடல. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தருடைய தூதனை எப்போ அமைச்சிருக்கணும், மொதல் நாள் அமைச்சிருக்கணும். ஆனால் 14 நாள் அனுப்பலை. இருட்டு, எல்லாம் கஷ்டம், எல்லாம் அனுப்பப்படுறாங்க. ஆனால் ஒரு டைமில் வந்து அவங்க ஃபெடப் ஆக போகிற டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, பவுலே திடன்கொள், நீ எங்கே போயிடுவ, ராயன்ட்ட நான் கொண்டு போயிடுவேன், உன்னை ரோமபுரி கொண்டு போவேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்போவுமே கரெக்டான டைமில் உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை உலக மனிதர்கள் உங்களை ஆறுதல் படுத்தாமல் இருக்கலாம், உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை வந்து தேற்றாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் தேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்ணார்னா அது நீடித்து நிற்கும், அது நிலைத்து நிற்கும். மனுஷந்தெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணார்னா நிச்சயமாக சொல்லுகிறேன், காலத்துக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஆறுதல் அடைவீர்கள். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமென். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் இப்போ படித்து பாருங்கள், சரியா? இந்த இடத்துல பவுலை கொலை செய்வதற்காக சிலர் அங்கே தீர்மானம் எடுப்பாங்க. ஒரு 40 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் பண்ணுவாங்க. என்ன சத்தியம் பண்ணுவாங்க படித்து பாருங்கள். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அல்லவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கும் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதத்தை பண்ணி கொண்டார்கள். ஸோ இப்போ வந்து ஒரு கும்பல் வந்து பவுலை வந்து கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பவுலை விடுவிக்கிறதுக்கு என்ன காரணம்? முதலாவதாக அவன் வந்து ட்ரஸ்ட் பண்ணினா கர்த்தர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவார். எப்படி தான் கம்ஃபர்ட் பண்ணிடுவார் அவருக்கு தெரியும். ரெண்டாவது, பவுல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா அவர்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஸோ அவருக்கு இருந்த ஒரு தைரியம் என்னென்னா,
ஸோ அவருடைய கமிட்மெண்ட், அவர் கர்த்தருக்காக வைத்திருந்த ஒரு கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், சுவிசேஷ பணியை நான் செய்வேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அவருடைய வாஞ்சை என்னவாக இருந்துச்சுன்னா, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்டில் உறுதியாக நில்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எடுத்த தீர்மானங்கள், நீங்கள் கொடுக்குற காரியம், நீங்கள் வந்து சிலர்கிட்ட நீங்கள் வந்து கமிட்மெண்ட் பண்ணுவீங்க, சரியா? சில காரியங்களை நீங்கள் கமிட் பண்ணுவீங்க, அதில் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனையும் வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். த லார்ட் ஃபார் மோர் கமிட்மெண்ட் டு ஹிஸ் காஸ். அவர் செய்கிற வேலைக்கு இவர் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்தார். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், என்ன பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், அவருக்கு என்ன நிந்தை வரட்டும், அவர் இவ்வளவு சிறைச்சாலையில் போடட்டும், வாரில் அடிக்கட்டும், அவருக்கு ஒரே ஒரு கமிட்மெண்ட் என்னென்னா, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படியாவது நான் செய்ய. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில கமிட்மெண்ட், உதாரணமாக பிரதர் நான் பைபிள் படிக்கலான்னு கமிட்மெண்ட் பண்ணிட்டேன், தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அந்த தீர்மானத்தில் என்ன பண்ணுங்கள், உறுதியாக இருங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரக்கூடாது என்ன பண்ணியிருக்கிறேன், அல்லேலூயா, தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வருவேன், ஆலயத்துக்கு வருவேன், தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், நடக்க முடியாத பட்சத்தில் வராத, நடக்க முடிஞ்ச 100 வந்துரு. அல்லேலூயா. அதான் மெயின். சபையில் வந்து ஆராதிக்க வரணும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. ஆமென். ஆண்டவரே நான் என்ன சூழ்நிலை வரட்டும், நான் ஆலயத்துக்கு வந்து நிற்பேன், ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிப்பேன். ஸோ நைட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஜோம் ஒன்றுன்னு கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, அது என்ன சூழ்நிலை வந்தாலும். சில என்ன பண்ண, ஊரெலாம் சுற்றி வந்துட்டு சரி நீ ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாம் பார்த்து தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ரேயர். நான் சொல்லுகிறேன், உங்கள் கமிட்மெண்ட்டில் நீங்கள் உறுதியாக இருங்க, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருமே உறுதியாக நின்றார்கள் எடுத்த தீர்மானத்தில். என்ன, அந்த சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அதனால தான் பெரிய பிரச்சனை கர்த்தர் காத்தார். ஸோ தானியேல் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருந்தார். என்னது, அந்த பாபிலோன் தேசத்தில் போயிட்டு என்ன பண்ண மாட்டேன், ராஜாவுடைய போஜனத்தை என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நம்ம கொடுத்துருந்தா கிங்கு ஃபுட்டுன்னா என்ன பண்ணியிருப்போம், சாப்பிட்டு கர்ச்சிப்லையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருப்போம். ஏன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டோம், என்ன பண்ணுறது, கரெக்டாக இல்லையா? கர்ச்சிப்லையும் போட்டு கட்டிட்டு ஸ்வீட்லாம் எடுத்து நல்லா இருந்துச்சு எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் பசங்க கொடுக்கலாம். ஏன்னா ராஜா கிங்கு ஃபுட்டு கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஆனால் தானியேல் அதை செய்யலை. ஸோ அவன் கமிட்மெண்ட் எப்படி இருந்தது பாருங்கள். ஓகே, இப்போ ராஜா வந்து கட்டளை போட்டார், என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. ஆனால் இவருடைய கமிட்மெண்ட் 3 வேளை என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். உட்காந்து ஜோம் பண்ணுறப்போ நீ என்ன தான் போடு, நான் இதை தான் செய்வேன். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கமிட்மெண்ட்டாக இருங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்களா, கரெக்டாக உறுதியாக இருங்க அதில். அல்லேலூயா. லாபமோ நஷ்டமோ நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. அது என்ன காரணம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்லுகிறேன், சால்வேஷன் டிவி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பித்த புதில் செல்லர்லாம் வந்து வேலையிலேருந்து இன்னொரு கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. ஸோ அந்த வேலையிலேருந்து அவங்கள கூப்பிடும் பொழுது அவங்க அந்த கம்பெனிலேருந்து விட்டுட்டு எங்கே வராங்க, ஊழியத்துக்குன்னு வராங்க. அப்போ ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது ஸோ அவங்க கேட்ட என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஆனால் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரோம், திடீர்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, எங்களை வெளியே அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ அவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்ணேன், எக்காரம் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். நீ போதான் நீ போவே, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன். நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், சால்வேஷன் டிவி டெலிகாஸ்ட் ஆகுதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை இன்றைக்கு வரைக்கும் நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கொரோனா டைமில் கூட முழு சேலரி கொடுத்த ஊழியம் நம்ம ஊழியமாக தான் இருக்கும். பெரிய பெரிய ஊழியெல்லாம் பாதி சேலரி தான் கொடுத்துச்சு. ஸோ நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களே கேட்டாங்க, ஆனால் கொரோனா டைமு எப்படி முடியுமா, எல்லாம் பாதி கொடுக்குறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், நான் அவங்கள கூப்பிடும்போது என்ன கமிட்மெண்ட் கொடுத்தனோ இன்றைக்கு வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களும் சாட்சி, அங்கே இருக்கிறவங்களும் சாட்சி. அல்லேலூயா. நான் எதுவுமே போய் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் என்ன கமிட்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து நீ இந்த வேலை செய்யல அதனால் குறைச்சிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எந்த ஊழியத்தில் இருக்காது, லீவ் போட்டாலும் ஃபுல் சேலரி கொடுக்குற ஊழியம் இந்த ஊழியமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கமிட் பண்ணிட்டோம், உனக்கு நான் தரேன், இந்த அமௌண்ட்டை தரேன், நான் செய்கிறேன். நான் சொல்லுகிறேன், அது இருக்குதோ இல்லையோ, நான் இது வரைக்கும் சொல்கிறேன், அந்த ஸ்டாஃபை அவன் வேலை செய்தாலும் சரி செய்யலைனாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த கமிட்மெண்ட்டில் உறுதியாக இருக்கணும். ஸோ எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டில் நீங்கள் உறுதியாக இருங்க, நீங்கள் கொடுத்த காரியத்தில் உறுதியாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஸோ என்னுடைய நண்பன் ஒருவன் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் கிட்டத்தட்ட 1 இயர்க்குள்ளே இறந்துட்டாங்க. எல்லாம் கோமாவில், அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் அங்கே கோமாவில் இருந்தாங்க. அது பயங்கரமான ஒரு ட்ராஜடி. ஸோ இப்போ வந்து அவன் ஒரு வேலைக்கு அப்போ ஃபஸ்ட்டு வந்து போய் சேர்ந்துருக்கிறான், ஒரு ஸ்டுடியோவில் போய் சேர்ந்துருக்கிறான். ஸோ அந்த ஸ்டுடியோவில் போய் சேர்ந்த உடனே ஸோ என்னுடைய இன்னொரு நண்பன் டைட்டஸ்ன்றவனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். அவனை இப்போ வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான்.
ஸோ அவனை வந்து கோயம்புத்தூர் கூட்டு போகணும். ஸோ கோயம்புத்தூர் கூட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. ஒன்று நான் இருக்கணும், இல்லைனா அவன் இருக்கணும், இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்டு ஈனோக். ஆனால் நாங்களே மீடியாவில் இருக்கிறனால எங்களால் போக முடியாது. இப்போ இவன் வந்து ஒரு ஸ்டுடியோவில் தான் இருக்கிறான். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இவன்கிட்ட நிக்சன்ட்ட போயிட்டு, எப்பா நிக்ஸா அவங்கள வந்து இதுக்கு டைட்டஸ் வந்து எங்கே கூட்டு போகணும், கோயம்புத்தூர் கூட்டு போகணும், கூட்டு போயிடுறியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், டேய் ஃபஸ்ட்டு வேலை இப்போ தான் வந்திருக்கிறேன், இன்னும் சம்பளம் கூட வாங்கலடா அப்படின்னா. என்னடா இது சம்பளம் கூட வாங்கலையா, சரி ஓகே சரி நெல் பர்மிஷன் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட போய் கேட்குறான். நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கிறேன் சார், கோயம்புத்தூருக்கு போகணும் சார், என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கிட்னி ஃபெயிலியரில் போராடிட்டு இருக்கிறான், போய் விட்டுட்டு வரணும் சார். போகிறதுனா நீ அப்படியே போ அப்படின்ட்டார் அவர். ஸோ இதை அப்படியே சொல்கிறான், அந்த என் காதில் கேட்குது. உடனே வெளியே வந்தான், டே அப்படியே போன்னு சொல்கிறாரு. சரி வாடா போகலாம், வா போகலாம். ஏய் வேலைடான்னா உடனே நான் சொன்னேன், கவலைப்படாத, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஜபாத்தாரியா இதை சொல்லுவீங்களே, ஜபாத்தாரியா உத்தரவாதம், நான் உனக்கு ஜபாத்தாரி, வா போகலாம். ஜவாப்தாரியா, ஜவாப்தாரி, ஓகே தப்பாக சொன்னது மன்னிச்சிருங்க, நான் தான் உனக்கு ஜவாப்தாரி, வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போயாச்சு. கூப்பிட்டு போயிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏற்றி விட்டாச்சு. ஏற்றி விட்டு கோயம்புத்தூருக்கு அமுச்சு விட்டாச்சு. அமுச்சு விட்ட பிறகு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு வந்தான். நேராக வீட்டுக்கு வந்தான். ஜேம்ஸு அப்படின்னா, ஓ இப்போ தான் ஞாபகம், ஜவாப்தாரி யார், நம்ம தான், நம்ம கமிட் பண்ணிட்டோம். உடனே போயிட்டு நான் வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் எஜமான்ட்ட போய் பர்மிஷன் கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டேன், ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு 15 நாள் இவன் என் கூட உட்காந்தா போதும், நீ சேலரி தர வேணாம், டீ கூட தராத, நான் டீ வாங்கி கொடுத்துக்கிறேன் அவனுக்கு, எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், எனக்கு 15 நாள் என் கூட உட்காரட்டும் அப்படி சொல்லி 15 டேஸில் அவனுக்கு எடிட்டிங் கற்றுக் கொடுத்தேன். ஃபுல் எடிட்டிங் கற்றுக் கொடுத்தேன். ஸோ கற்றுக் கொடுத்த உடனே நான் சொன்னேன், நான் இன்னொரு ஸ்தாபனத்தில் அவனை போய் சேர்க்க போகிறேன், ஏன்னா இவங்களுக்கு தேவை கிடையாது. அப்போ இன்னொரு ஸ்தாபனத்தில் போய் சேர்க்கறதுக்காக கொண்டு போனேன். அங்கே கொண்டு போகும்பொழுது ஸோ ஒரு கமிட்மெண்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க சரியா. ஏன்னா இப்போ இவன் கையில் ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து, ஏன்னா இப்போ டெய்லி வேலைக்கு போகணுமே. ஸோ அந்த கமிட்மெண்ட்டு இதில் வேறு, நான் வீட்டில் வேறு, எனக்கு சாப்பாடு கட்டும்போது மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் என்ன பண்ண அழுத்தி கட்டு, ஏன்னா இப்போ 2 பேர் சாப்பிட்ணும், நான் யார் சாப்பிட்ணும், என் ஃப்ரெண்டு சாப்பிட்ணும், எனக்கு அவனுக்கு சாப்பாடு கிடையாது, அம்மா அப்பா கிடையாது. ஸோ அதனால் நான் சாப்பாடு எவ்வளோ அமுத்த முடியுமோ நல்லா அமுத்திட்டு வா போகலாம். அங்கே போய் இப்படி தாங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ண இதெல்லாம் பண்ணணும், சும்மா கிடையாது. சும்மா அப்படியே பேசிட்டோம் போயிட்டோம்லாம் இருக்காதீங்க. ஸோ சாப்பாடு கொடுத்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். அவனுக்கு ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட 5 ட்ரெஸ்ஸு எடுத்து கையில் கொடுத்தேன், டெய்லி போட்டு வா, ஆஃபீஸ் வரும்போது நல்லா நீட்டாக வரணும், இதை மாதிரி நல்லா போட்டுக்கோ. ஸோ இன்னொரு ஸ்தாபனத்தில் போய் சேர்க்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு நபர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அவர் தான் ஃபைனல் இன்டர்வியூ முடிஞ்சுது. ஜேம்ஸ், இந்த ஸ்தாபனத்தில் நீ 6 மாதம் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிட்ட, எல்லாம் கற்றுக்கிட்டு எங்கே போயிட்ட, வெளியே போயிட்ட, இப்போ உன் நண்பன் என்ன பண்ணுற, உள்ளார விடுற, இவனும் 6 மாதத்தில் வெளியே போயிடுவான்ல அப்படின்னாரு. 6 மாதத்தில் எங்கே போயிடுவான், வெளியே போயிடுவான்ல, ஏன்னா கற்றுக்கிட்டானா வெளியே போயிடுவான், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவீங்க, வெளியே போயிடுவான்ல. அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், எக்காரணம் கொண்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இவனை நான் கூடவே மாட்டேன், நீங்கள் எடுங்க நான் கூட மாட்டேன். நான் சொல்லுகிறேன், 25 வருஷமாக அதே ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனையோ முறை அவனே கூப்பிட்ருக்குறான், ஜேம்ஸு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சால்வேஷன் டீ வந்துட்டான், நான் கையெடுத்து கும்பிடுவேன், இங்கே வந்துடாத, இங்கே வரவே வராது, ஏன்னா நான் கமிட் பண்ணிட்டேன், உன்னை என்ன பண்ண மாட்டேன், அங்கே கூட மாட்டேன். சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில காரியம் செய்கிறேன்னா செய்வேன்னா செய்யாத என்ன பண்ணாத, சொல்லவே சொல்லாது. யாக்கோபு என்ன பண்ணார்னா, போகிற வழியில் என்ன பண்ணார், பெத்தேலில் பொருத்தனை பண்ணார். என்ன பண்ணார், நான் சுகமாக திரும்பி வர பண்ணுவேன் என்றால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துலையும் தசமம் கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், எல்லாம் பண்ணிட்டார். வந்தார் மனுஷன், எதை மறந்துட்டார், பொருத்தனை மறந்தார், கமிட்மெண்ட்டை மறந்தார். கமிட்மெண்ட்டை மறந்தனால அவன் 2 பிள்ளைகள் போய் என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு பட்டணத்தையும் நாசமாக்கிட்டானுங்க, தன் சகோதரி நிமித்தமாக பட்டணத்தை நாசமாக்கிட்டாங்க. அப்போ யாக்கோபு கேட்குறாரு, என் வாசனை என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கெடுத்து போட்டு விட்டீர்கள், என் பேரை கெடுத்துட்டீங்கப்பா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே போ, பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ. ஏன் பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு, எப்பா அங்கே சொன்னல மறந்துட்டல. இப்போ பாருங்கள், அதனால் எவ்வளோ நஷ்டம் பாருங்கள். சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது மனுஷனாக கூட இருக்கட்டும், நீங்கள் தேவனெல்லாம் விட்டுருங்க சரியா, தேவன்கிட்ட பொறுத்த அது 2வது. ஒரு மனுஷன்ட்ட ஓகே வா செய்கிறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்ய முயற்சி பண்ணுங்க, அது கண்டிப்பாக செஞ்சுருங்க, செய்ய மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு கமிட்மெண்ட் பண்ணியாச்சா அதை முடிச்சிருங்க. ஆமென். எத்தனை பேர் செய்வீர்கள், நீ செஞ்சு பாருங்கள், உங்கள் பெரிய பிரச்சனைலேருந்து நீ வெளியே வருவேன். ஸோ பவுல்லாம் வந்து பெரிய பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரு கமிட்மெண்ட் பண்ணார். என்ன கமிட்மெண்ட் பண்ணார்னா, என்ன நடந்தாலும் நான் ஊழியம் செஞ்சுருவேன்,
ஆத்தும அறுவடை செய்வேன். நீங்கள் ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். ரோமர் சாப்டர் 10 verse 1 நீங்கள் பாருங்கள். 1வது அதிகாரம், சகோதரரே இஸ்ரவேலை ரட்சிக்கப்படும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வாஞ்சே என்னன்னா எப்படியா ஊழியம் செய்யணும், ஆத்தும அறுவடை செய்யணும். ஸோ ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்களா, ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் செய்யுங்க. அல்லது எத்தனை பேர் செய்வீங்க? உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டா சொத்தை கொடுப்பேன்னு சொன்னால் சொத்தை கொடுத்துடணும், பணம் கொடுப்பேன்னு சொன்னால் பணத்தை கொடுத்துடணும், சரியா? ட்ரெஸ்ஸு கொடுப்பேன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸு கொடுத்துடணும். அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சொல்லியாச்சு, வாய் தேட விட்டாச்சு, இதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, செஞ்சிரு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, செய்கிறேன்னு சொல்லிட்டெல்லாம் செய் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மரித்த பிறகு இந்த அதுனா இதெல்லாம் உனக்குமா, இதெல்லாம் உனக்குமா, மறுத்த பிறகு நல்லா இருக்கும்போது குத்துரு, அது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மறித்த பிறகு நீ எடுத்துக்கோ, எவன் எடுப்பானே தெரியாது. அதில் இருக்கும்போதே இந்தாம்மா ஒன்று இருந்தா வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தான் உன் இது கழுத்தில் போட்டுறது தான் கழுத்து, இதெல்லாம் உனக்கு தான் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் அது மறித்த பேர் கற்றுக்கோன்னா வரம் வராது, பார்த்துக்கோ. உயிரோடு இருக்கும்போதே கமிட் பண்ணு, இறந்த பிறகுலாம் கமிட்மெண்ட்லாம் பண்ணாத, நீ அதை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஸோ மூன்றாவதாக ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொலை செய்கிறத அவங்க பேசிகிட்டு இருக்கிறத யார் கேட்டுருவாங்கன்னா 16வது வசனத்தில் பவுலுடைய சகோதரின் குமாரன் கேள்விப்பட்டுருவார். அவர் தெரிஞ்சிடும் யாரை கொலை பண்ணாங்க, நம்ம பவுலை கொலை பண்ண போகிறாங்க அப்படி தெரிஞ்ச உடனே இப்போ நீங்களும் நான் என்ன பண்ணியிருப்போம், ஓடி போய் எஸ்கேப் ஆகிருப்போம். ஏன்னா 40 பேர் தீர்மானம் எடுத்துருக்கிறான், 40 பேர் வந்து முயற்சி பண்ணுறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா அது நேரடியாக எடுத்துகிட்டு போய் எங்கே சொல்கிறாருன்னா பவுல்கிட்ட போய் சொல்கிறாரு, உங்களை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படி சொன்ன உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, நூற்றுக்கு அதிபதியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவனை சேனாதிபதியிட்ட கொண்டு போயிடு, என்னை பற்றி ஒரு காரியத்தை சொல்லணும். இவன் உடனே டேரெக்டாக எங்கே போகிறாரு, சேனாதிபதியில் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பவுலை கொலை பண்ணுற திட்டத்தை தைரியமாக சொல்கிறார். எப்போவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய ப்ராப்ளமில் நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, த கரேஜ் டு டூ த ரைட் திங். உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், என்ன நல்லது செய்யறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், சரியா? நல்லது செய்யறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த இடத்துல பவுல் வெளியே வரதுக்கு இந்த இடத்துல நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருந்துச்சு. பவுலுக்கு ஒரு தைரியம், ஒரு நல்லது செய்யணும், பவுலுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். ஸோ நம்ம பிரச்சனை டைமில் நம்ம என்ன யோசிப்போன்னா, நம்மளுக்கு 1008 பிரச்சனை, நம்ம எதுக்கு போய் செய்யணும், எதுக்கு போய் நிற்கணும் அந்த இடத்துல அப்படின்னு யோசிப்பானா, ஒரு தைரியம் உள்ளவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், தைரியம் கரேஜ் இருந்தால் நீ வெளியே வந்துடுவேன். அல்லையா? கோழைகளாக இருக்காது, எப்படி இருங்க, தைரியம் உள்ளவர். அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், உனக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஸோ கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, 32,000 பேரில் பார்த்து என்ன சொல்கிறாரு, அதில் தைரியம் உள்ளவர்கள், சரியா, பயம் இல்லாதவர்களாம் நிற்க சொல்லு அப்படின்னா ஓட்டானுங்க. 10,000 பேர் வெளியே போயாச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தைரியம் கிடையாது. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் நீ தைரியமாக நில்லு, கர்த்தர் விடுதலை பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ புயல் காற்றாக இருந்தாலும் எல்லாம் அடித்தாலும் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீங்க தான் கேட்குறாரு. ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாத, கர்த்தர் ஒன்று அதுலேருந்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏங்க மிஞ்சி போனால் கடைசி என்னங்க நடக்கும், உயிர் போகும், அவள் தான். இது தெரிஞ்சிச்சுன்னா தைரியமாக இரு, வேறு ஒன்றும் நடக்காது. அதனால நீ தைரியமாக இரு. எவ்வளோ ப்ராப்ளம், டாக்டரே சொல்கிறாங்களா உன்னை இந்த பிரச்சனை சொல்கிறாங்களா, இந்த போராட்டம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு சொல்கிறாங்களா, உடனே ஐயோன்னு பயப்படாத, ஓகே ரைட் காட் பிளஸ் யூ அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டே இரு, கர்த்தர் நடத்துவார். எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், நீ தைரியமாக நில்லு, நீ தைரியமாக நில்லு, நீ கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவேன். எத்தனை பேர் வெளியே வருவீங்க விசுவாசமாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு மனுஷன் தைரியமாக போய் சொல்கிறான், அதனால தான் பவுல் வெளியே வராரு, இல்லைன்னா வர முடியாது. இல்லைன்னா உள்ளார என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மனுஷன் கரேஜ் இருக்கோ, நல்ல தைரியம் இருக்கோ, செய்கிற காரியத்தில் ஒரு தைரியமாக இருந்தீங்கன்னா நான் 100க்கு 100 நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அல்லேலூயா. தைரியம் உள்ளவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தைரியமாக இருக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கட்டும், ஆமென், நான் சொல்லுகிறேன், நீ தைரியமாக நில்லுங்க. நீங்கள் பாருங்கள், எரிகோ கோட்டை வந்து விழுந்துச்சு, ஓகே, ஆனால் அதில் ஒரே ஒரு மகள் யார், ராகாப். அவள் தைரியமாக இருந்தால் பாருங்கள். ஸோ அவள் பயப்படல, தைரியமாக இருந்தனால தான் அவளும் அவள் குடும்பத்தாரும் காக்கப்பட்டது. ஒருவேளை பயந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த எரிகோ கோட்டையில் அவளும் என்ன இருக்கணும், கண்டிப்பாக செத்துருக்கணும், அவளும் குடும்பம் அழிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் ஒரு தைரியம். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த இஸ்ரேல் கூட வார் நடக்குது, சரியா, எல்லாரும் பார்க்குறது என்னென்னா இஸ்ரேல்கிட்ட இருக்கிற தைரியம்,
என்ன தைரியம்னா அவங்கள்ட்ட இருக்கிற தைரியம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் யார் கூட இருக்கிறா? அவங்க கூட இருக்கிறார். இல்லையா? ஸோ நம்ம கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். மற்றவங்கள்ட்ட அவங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அதனால் தைரியமாக இது பண்ணாமே. ஃபெயில் ஆனாலும் பயப்படாத. ஃபெயில் ஆகிட்டேன், வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, பயப்படாத. ஒரு பேப்பர் A4 ஷீட் மார்க் ஷீட் தான் உன்னுடைய லைஃப்பை தீர்மானிக்காது. அனாதி உன் கற்பத்தை உருவாக்கும் போது அவர் தீர்மானிச்சிட்டார். ஆமே. அல்லேலூயா. அதனால ஃபெயிலோ பாஸோ நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணு, கர்த்தர் நிச்சயமாக நடத்திடுவார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. என் கூட படித்தவன் வந்து 18 அரியர்ஸு. நாங்கள் சிரிக்கிறீங்க. 18 அரியர்ஸ். இன்றைக்கி வரைக்கும் பாஸ் ஆகலை அவன். இன்றைக்கி வரைக்கும் என் கூட படித்தவன் தான், இன்றைக்கி வரைக்கும் பாஸ் ஆகலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சென்னையில் DLF என்ற கம்பெனியில் கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் அவன் தான் முதலாளி. 2 ஃப்ளோருக்கு அவன் தான் முதலாளி. அவன் குடும்பம் வந்து பணக்கார குடும்பம்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் அவன்கிட்ட இருந்தது என்னென்னா ஒரே ஒரு தைரியம், ஸ்டெப் எடுத்து வைப்பான். எதனாலும் ஸ்டெப் எடுத்து வைப்பான். நான் சொல்லுகிறேன், அதனால் நீ தைரியமாக இரு, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். எவ்வளோ பெரிய. அதனால் பாஸ்டே சொல்லிட்டார் 18 அரியர்ஸ். நான் என்ன மம்மி 3 அரியர்ஸ் தான் மம்மின்னு சொல்லாத. நான் 2 அரியர்ஸ் தான் சொல்லிட்டு உட்காந்து அப்படி மீசை முறுக்கிட்டு உட்காந்துருக்காத. அது அவன் நிலமை, சரியா? அதனால் நீ உட்காந்து பாஸ்ட் 18 சொல்லிட்டார்ல, நம்ம 2 தானே அப்படி சொல்லிட்டு தெனாவட்டாலாம். நீ உட்காந்து படித்தா தான் நீ உருப்பட முடியும். சில காரியங்களை வந்து நீங்கள் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம், அது நெகட்டிவாகவும் எடுத்துக்கூடாது. ஆமே. சில பாஸ்டே சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு எடுத்துக்காது. ஆனால் நீ தைரியமாக என்ன ப்ராப்ளம் வரட்டும், நீ தைரியமாக நில்லு. அல்லேலூயா. ஏன்னா உன் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த மகனுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, போய் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆமென். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கட்டும், கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தை நீங்கள் 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் படிங்க, சரியா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும் பொழுது உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு செய்யுங்களா. ஆமென். டூ வாட் எவர் யூ கேன் டு ஹெல்ப். ஆமென். மற்றவங்களுக்கு பிரச்சனை டைமில் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யுங்க. கர்த்தர் உங்கள் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். என்றைக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். ஸோ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒருத்த பிரச்சனையில் இருக்கிறான், ஒன்றால் என்ன முடியும்? ஸோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உண்மையாகவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரே பிரச்சனையில் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்றால் இவங்களால் முடிஞ்ச உதவிகளை இவர்கள் செய்வார்கள். இவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு 1008 பிரச்சனை, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? சபைக்கு உதவி செய்கிறார், சபையை தாங்குகிறார், எல்லாம் செய்கிறார். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காது, பிரச்சனையில் தான் இருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை சமயத்தில் என்னால் இது முடியும் பிரதர், என்னால் இது அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க நான் உதவி செய்கிறேன், நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ யோபுடைய சிறைப்பு எப்போ மாறுச்சுன்னா அவன் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சான். ஸோ யோசேப்புடைய சிறையிருப்பு எப்போ மாறுச்சுன்னா அவர் ஜெயிலில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரு, மற்றவங்களுக்கு உட்காந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்ப்பா முகம் வாடி இருக்குது, அவன் கேட்டிருக்கலாம் ரிட்டனு, உன் முகமும் தான் வாடி இருக்குது, ஜெயிலில் தானே உட்காந்துருக்கேன்னு கேட்டிருக்கலாம். அப்படி தானே, உண்மையாக தானே, அவரும் ஜெயிலில் தான் இருக்கிறார். ஆனால் இவர் ஜெயிலில் இருந்தாலும் மற்றவங்கள பார்த்து ஏன் உங்கள் முகம் வாடி இருக்குது, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். நானாக அந்த நேரத்தில் சொல்லுப்பேன், என்னப்பா யோசிப்பு, உனக்கு 1008 பிரச்சனை, நீ எங்களை வந்து பேசிகிட்டு இருக்கேன். எப்போ நல்லா புரிஞ்சு, எனக்கு பிரச்சனை இருக்குது யோசிக்காத. உன் பிரச்சனை டைமில் மற்றவங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா, உன்னால் முடிஞ்ச உதவியை நீ செய். நீ செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை எப்படி மாற்றார் மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அது? ஆமென். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிற பாடம் அதுதான். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச உதவிகளை அந்த டைமில் இருந்தால் கண்டிப்பாக நான் செய்வேன். கேட்குறவங்களுக்கு கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படி தான் நடத்துகிறார். ஆமென். உங்களையும் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த சம்பவத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய டேக்கர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுலை வெளியே கொண்டு வரது, பாதுகாப்பாக வெளியே அவனை கொண்டு வந்து அவனை பாதுகாப்பாக மற்ற இடத்துக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 470 சோல்ஜர்ஸை நியமிப்பாங்க. எப்போயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கணும், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? டேக் கேர் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கவனித்து கொள்ளுவார். உங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரை வச்சு நடத்தணும், எப்படிப்பட்ட சுகம் தரணும், எப்படிப்பட்ட உதவிகள் உனக்கு செய்யணும், கர்த்தர் ஏற்ற வேளையில் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் டேக் கேர் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். ஆமென். கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ நான் விசுவாசி, உனக்கு என்னென்ன தேவை கர்த்தருக்கு தெரியும், அந்தந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நீ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நம்புகிறவங்க
நீங்கள் தைரியமாக விசுவாசிங்க. இன்றைக்கி கர்த்தர் எல்லா பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்படி சொல்கிறவங்க எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் தேவ நோக்கி பார்ப்போம். ஸோ இந்த கால்வே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஒரு நிமிஷம் எழுமி நில்லுங்க. எல்லாம் எழுமி நின்று ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆமென். 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 நானே உன் தேவன். ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இந்த கால வேளையில் பல விதமான போராட்டத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறேன், நான் ஏற்ற வேளையில் என்னை நம்பு, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். சரியான சமயத்தில் வந்து நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ எடுத்த தீர்மானத்தில் நீ உறுதியாய் நில்லு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். நீ தைரியம் உள்ளவனாக இரு. உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ செய். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். உன் தேவைகள் என்ன என்று எனக்கு தெரியும். எந்த டைமில் என்ன தேவையோடு நிற்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏனென்றால் இந்த சிலுவையிலே அவரையே கொடுத்தவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. தம்முடைய மாம்சத்தை கொடுத்தா, தம்முடைய ரத்தத்தை கொடுத்தா, ஜீவனை கொடுத்தா. இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன். அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்காக எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் ஆண்டவரை நீ திரும்ப எனக்கு தருவீரப்பா. எல்லாத்தையும் உறுதியாக நிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த அப்பத்தை திராட்சரசத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த திருவிந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்தவர்கள் இந்த திருவந்தில் பங்கு பெறுங்கள். ஞானசனம் எடுக்காத தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸோ உங்கள் இடத்துல வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தை தருகிறோம். இதில் பயபக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஸோ எல்லாம் உங்கள் கையில் கொடுத்து பிடிச்ச பிறகு கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து புசிக்கலாம், பானம் பண்ணலாம் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஜெபிப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த திருவந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு கூட வழி நடத்துவீராக. ஆமென். ஆமென்.